சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி சொல்லி கொடுக்குறேன்னு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு குழந்தைங்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஆயிரும் சார். சார், சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ்னால் போட வேணாம், சைல்டு அப்யூஸ்னு போட்டுக்கலாம். இந்த செக்ஷுவலுங்கிற வார்த்தை வேணாமே. எங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் சார், நீங்களாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. இது எல்லாமே செஷன் எடுக்க அப்ரோச் பண்ணுற ஸ்கூல்ஸில் சொல்கிறது தான். இதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் பற்றின அவேர்னஸ் ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியமான 13 காரணங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்காம குட் டச்சுக்கும் பேட் டச்சுக்கும் வித்தியாசம் தெரியாது. இதையே ஒரு அப்யூசர் அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு குட் டச் அண்ட் பேட் டச் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் நம்ம குழந்தைங்கள காப்பாற்றாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் அப்யூஸில் தான் இருக்கும் அப்படின்றதே தெரியாது. குழந்தை பருவம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக வாழ வேண்டிய பருவம். ஆனால் குழந்தையில நமக்கு நடக்கிற அப்யூஸ் குழந்தைங்க மனசில் பயங்கரமாக ஆழமாக பதிஞ்சிடும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்றது குழந்தைங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னா குழந்தைங்களோட நம்பிக்கை சின்ன வயசுலேயே ஈஸியாக உடஞ்சி போயிடும். குழந்தைங்களுக்கு அவங்களுக்காக அவங்க மேலே தப்பு இல்லைன்னு பேச தெரியாது. அதே மாதிரி குழந்தைங்களோட பயம் அவங்கள அப்யூஸ்லேருந்து வெளியே வரவும் முடியாது. அதனால் குழந்தைங்களுக்காக அவங்கள எப்படி காப்பாற்றணும் அப்யூஸ்லேருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு குழந்தை தான் அப்யூஸில் இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும், எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான 13 காரணங்கள். இதையும் தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமை, தட் இஸ் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். கற்போம் கற்பிப்போம்.